சென்னையில மாலை பொழுத நண்பர்கள் குடும்பத்தோட சேர்ந்து கழிக்க ஒரு நல்ல இடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். சென்னையோட மையப்பகுதியான நுங்கம்பாக்கத்துல 1976 ஏப்ரல் 15ஆம் தேதி அப்போ முதல்வரா இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால செயல்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த வள்ளுவர் கோட்டம். சமீபத்துல 2025ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் 80 கோடி ரூபாய் செலவுல இந்த வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிச்சு இளைய தலைமுறையினரையும் ஈர்க்கும் வகையில வடிவமைச்சிருக்காங்க. இங்க இருக்கிற தேர் திருவாரூர்ல இருக்கிற தேரை மையமா வச்சு வடிவமைச்சிருக்காங்க. இந்த தேர் திராவிட மற்றும் பல்லவர்களோட சிற்பக்கலையை நினைவூட்டும் விதமா அமைச்சிருக்காங்க. இந்த திருவள்ளுவர் சிலை, அப்புறம் 128 அடி தேர் இதெல்லாம் வடிவமைச்சவர் கணபதி ஸ்தபதி என்ற சிற்பக்கலை நிபுணர். இவர் தான் கன்னியாகுமரியில இருக்கிற கடலுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற திருவள்ளுவர் சிலையை வடிவமைச்சவர். மாலை 7 மணிக்கு இங்கே ஃபவுண்டன் ஷோ நடக்கும். வண்ண வண்ண நிறங்களில் இசைக்கேற்ற மாதிரி நடனமாடும் நீரூற்று. 7:20 மணிக்கு தேருக்கு மேலே லேசர் ஷோ நடக்கும். 1500 பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம், அப்புறம் 160 காருக்கு மேலே நிறுத்தக்கூடிய கார் பார்க்கிங் வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அதுக்கப்புறம் உணவகம், உள்ளேயே ஒரு புத்தக கடைன்னு இந்த வள்ளுவர் கோட்டத்துக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இப்போதைக்கு இங்கே நுழைவு கட்டணம் இலவசம். நண்பர்கள் குடும்பத்தினரோட மாலை பொழுத கழிக்க ஒரு ஏற்ற இடம் இந்த வள்ளுவர் கோட்டம். வணக்கம்.